அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சுவையான சத்தான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கிறலாம். அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். நல்லா தண்ணி சூடான உடனேயே அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடான தண்ணி தான் ஊற்றி பிசையணும். அப்படின்னா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு உருண்டை ரெடி பண்ணிக்கிறலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணாலும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. நான் 2 விதமாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறலாம். இப்போது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் பாகு வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டைங்களை இதில் நம்ம சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைங்களாக இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை சேர்த்தா தான் வேகும். நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னக்கூடியே சேர்த்துட்டிங்கன்னா இந்த உருண்டைங்களாம் கரைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே இதில் சேர்த்தாச்சு. கொழுக்கட்டை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. நீங்கள் வேக முன்னக்கூடியே கிளறிடாதீங்க. கொழுக்கட்டை கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொழுக்கட்டை வெந்திருக்குது. இன்னும் நல்லா வேகட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கிறலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். பாருங்கள், இப்போ பார்த்தா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் 4 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் ஆட் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ நம்ம கரெக்டான பதத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுக்கு ஏலக்காவோட வாசனையில் இந்த பால் கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.